காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விகே மெடிக்கல் சென்டர் அரும்பாக்கத்துல இருந்து டாக்டர் பரந்தாமன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்கள அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து பைல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். குறிப்பிட்டு இந்த பைல்ஸ் அப்படின்றது நெறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதற்கான நிரந்தர தீர்வு இல்லாம. நெறைய பேர் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் இது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைல்ஸ்க்கான சிகிச்சை ஆயுர்வேத முறைப்படி நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படின்றத பத்தி ஒரு விளக்கம் குடுங்க சார். இன்னைக்கு பைல்ஸ் அப்படின்றது எடுத்த உடனே பைல்ஸா டெவலப் ஆகுறதில்ல. ஃபர்ஸ்ட் லெவல். நம்ம பார்க்கறது ஆகாரம். எப்படி நீங்க சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? நம்மளுடைய இன்னைக்கு ஃபுட் கல்ச்சர், ஒர்க், ஸ்லீப் எல்லாமே மாறிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ உணவு ப்ராப்பரா செரிமானம் ஆகாதனால ஆமம்னு சொல்லக்கூடிய மந்தத்தன்மை வந்துருது. அப்போ கேஸ் அக்குமுலேஷன் ஆகி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள செரிமானம் ப்ராப்பரா நடக்காம அந்த பித்தத்தை டிஃபெக்ட் பண்ணுது. அதாவது பித்தம் அப்படின்னு நம்ம சொல்றது நெருப்பு. அந்த நெருப்பு நல்லா இருந்தா தானே உணவு நல்ல பாகமாகும். அப்போ அது ஒழுங்கா இல்லாம இங்க ப்ளோட்டிங் ஆகுது. சாப்பிட்ட உடனே ஒரு ப்ளோட்டிங் ஆயிடுது. அப்போ அந்த ப்ளோட்டிங் உள்ளுக்குள்ள போறப்ப அபான வாயுவ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள அந்த பானை நீங்க ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பானை. அது செரிமானம் ஆகல. அது அப்படியே என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள வேகாம அப்படியே செடிமெண்டடா உட்காந்துரும். அந்த மாரி குடல்ல அப்பக்குவமா செரிமானம் ஆகாத அந்த உணவு மலக்குடலுக்குள்ள போறப்ப என்ன ஆகுது? ஸ்டிக்கி ஆயிடுது. அதுதான் கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உருவாகுது. அப்போ அந்த கான்ஸ்டிபேஷனை ப்ராப்பரா நம்ம கவனிச்சோம்னாவே பைல்ஸ் அப்படின்ற தொந்தரவோ, இல்ல ஃபிஷர் அப்படின்ற தொந்தரவோ, இல்ல அதோட காம்ப்ளிகேஷன்ஸோ நம்ம ஆரம்பத்திலே குணப்படுத்தலாம். ஓகே. இப்போ குறைஞ்சபட்சம் ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னா, இது எவ்வளோ நாள் இது இப்படியே தொடர்ந்தா இது நீங்க சொன்ன மாரி இது பைல்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது 1 வாரத்துலேருந்து சில பேருக்கு இருக்கும். 1 மாசத்துல சில பேருக்கு இருக்கும். 1 வருஷம் கூட சில பேர் இருப்பாங்க. எங்ககிட்ட வரவங்க எல்லாமே ஒரு 5 வருஷமா இந்த தொந்தரவு இருந்தது. இது பைல்ஸ்ன்னே தெரியாமயே நாங்க இருந்துட்டோம். ஆனா ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு டெய்லியும் டாய்லெட் போற ஹேபிட்ல 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் மேல உட்காந்துருவாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அதுல போய் உட்காந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணிட்டு, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறனால, அந்த மலக்குடல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறாங்க. அதாவது இன்னைக்கு நார்மல் டாய்லெட்ட விட வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ற கல்ச்சர் அதிகமாயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் டாய்லெட்ல உட்கார்ந்தா இந்த பிரச்சனை ஏற்படுமா? கண்டிப்பா வரும். ஏன்னா இது மியூக்கஸ் மெம்பரேன். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி போறப்ப, முக்கி முக்கி தான் மலம் போறாங்க. இல்ல ரொம்ப நேரம் உட்கார்றாங்க. அந்த பிரஷர் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்க வெஸ்டர்ன் இதுல கிளாசெட்ல உட்கார்றப்ப, தையோட பிரஷர்ல ரொம்ப நேரம் உட்கார்றப்ப கண்டிப்பா ஓவர் த பீரியடுக்கு அப்புறம் இந்த மலக்குடல் இறங்குறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிற இடம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ற இடமாவும் வைக்கக்கூடாது. அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உடனே வந்துருவாங்க. இப்போ இதனால தான் ஒரு சிலருக்கு இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷனே கிரியேட் ஆகுது. ஸோ ஆக ஃபுட்ட ப்ராப்பரா சாப்பிடணும். டைம்க்கு சாப்பிடணும். அதான் ஹரி, ஒரி, கரி. நீங்க டென்ஸ்டா சாப்பிடக்கூடாது. ரொம்ப வேகமாவும் சாப்பிடக்கூடாது. ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ணி என்ன அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். ம். அப்போ இந்த மலம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீ ஆகும். அப்போ ஆரம்பத்திலே இந்த மாரி கான்ஸ்டிபேஷன்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பிட்டு நம்ம ஆயுர்வேதத்துல இந்த பைல்ஸ்க்கு சர்ஜரி பண்றதா நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் சித்தா ஆயுர்வேதத்துல சர்ஜரி இல்லாம ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படின்றது தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சர்ஜரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் ஹீலிங்க்கு? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா மேடம். ஏன்னா நெறைய பேருக்கு இத பத்தின அவேர்னஸே இல்ல. அதாவது ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்றது சுஷ்ருதா. ஆயுர்வேதத்தோடைய பெரிய டிபார்ட்மெண்ட் இந்த சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடைமுறையில எல்லாருமே எளிமையா இந்த பைல்ஸ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் இன்வென்ஷன் பண்ணி நேஷனல் இன்ஸ்டிடியூட் லெவல்ல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக பைல்ஸ்க்கு சிம்பிளான டே கேர் ட்ரீட்மெண்ட் ஷாரகர்மா அப்படின்றது பண்ணும். அது என்னன்னா, ஒரு அல்கலை மெடிசன எங்க இன்ஃப்ளேம் ஆகி அந்த பைல் மாஸ் இருக்குதோ, அங்க எளிமையான முறையில உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியால தான் நாங்க ப்ரொசீடிங் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அத பண்றப்ப அது 1 மணி நேரத்துல, 2 மணி நேரத்துல அந்த பேஷண்ட் நார்மல் லைஃப்ப லீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் இல்லாம அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லீட் பண்றாங்க. அப்போ அறுவை சிகிச்சையில இருக்கக்கூடிய உபாதைகள பாதி எளிமையாக்குறது இந்த ஆயுர்வேத சிகிச்சை அப்படின்றத நாங்க சொல்லுவோம். இதனால ரெக்கரன்ஸ் நெறைய பேருக்கு வருதா அப்படின்றத நீங்க கேட்டீங்க. யாருக்குமே ரெக்கரன்ஸ் இல்ல. ஏன் அப்படின்னா, நாம பேசிக்கா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணுவோம். உணவ மாடிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய எதனால ரூட் காஸ் அசஸ்மென்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு சார்ட் போட்டு குடுத்துர்றோம். அப்படி பண்றப்ப கூடுமான வரைக்கும் வராது.
அப்போ வரவே வராதா அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா வரும். உடல் வந்து முதிர்ச்சி வர்ற மாரி ஒவ்வொரு வியாதிக்கும் அந்த லட்சணங்கள்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்ப கட்டத்தில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த வியாதிகள் வந்து ஈஸியா குணமாக்கலாம் அப்படின்றது வந்து ஆயுர்வேதத்தில வந்து நெறைய 5000 வருஷமா இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைல்ஸ்க்கான மருத்துவ முறை ஆயுர்வேதத்துல அப்படிங்கும்போது, என்ன மாரியான குறிப்பிட்ட மருந்துகள் இதற்கு நல்ல தீர்வு குடுக்குது? கண்டிப்பா மேடம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில நீங்க வரீங்க அப்படின்னா, பேசிக்கான டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய திரிஃபலா டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஞ்சனா ரகோக்ளோ இந்த மாரி ஒரு பேசிக் அடிப்படை அபயா அரிஷ்டம் அப்படின்ற கூடிய மலம் இழக்கிய மருந்துகள வந்து நம்ம குடுப்போம். ரொம்ப அவங்களுடைய பிரகிருத்திய பொறுத்து அத வந்து மாறுபடும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு இது. இது நம்ம சொல்லியிருக்கிறது வந்து அடிப்படையான இது. ஸோ அவங்களுக்கு பேசிக்கா கான்ஸ்டிபேஷன் எதனால வந்தது? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி பைல்ஸா, செகண்ட் டிகிரி பைல்ஸா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்குள்ள மருந்துகள குடுக்கணும். ஏன்னா, நம்ம ஒரு மருந்து சொல்றோம்னா, அந்த பேஷண்ட் அவங்களே வந்து நெறைய பேஷண்ட்டுக்கு டாக்டர் ஆயிடுறாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பரா ஒரு டாக்டர பார்த்து அவங்களுடைய சிம்ப்டம்ஸ் என்ன அப்படின்றத அசஸ்மென்ட் பண்ணிட்டு, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து சிறந்ததா இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து பைல்ஸ் வந்துருச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பத்தி பேசினோம். இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல எங்களுக்கு பைல்ஸ் வரப்போது. இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாம வேற ஏதாவது சிம்ப்டம்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சார்? கண்டிப்பா மேடம். அதாவது இதுல வந்து பைல்ஸ்ல வந்து 2 விதமா இருக்கு மேடம். இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ். இன்டர்னல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மலக்குடலுடைய எட்ஜ் ஆனல் ரிங்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல அந்த டென்டேட் லைன் சொல்லுவோம். அத வந்து நம்ம கண்கூடா வந்து பார்க்க முடியாது. அது வந்து உள்ளுக்குள்ள இருந்து மோஷன் போன உடனே பிளட் ட்ராப்பா வருது. டாய்லெட் ஃபுல்லா பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயின்லாம் எதுவுமே இருக்காது. மோஷன் போயிட்டு எந்திரிச்சா அவ்வளோ பிளட் இருக்க மாரி இருக்குன்னு இது இன்டர்னல் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ல வந்து அவங்க வந்து ஓவரால் வந்து வெளிப்பக்கமாவே வந்து அவங்களோட வந்து சதைப்பகுதி வந்து வெளிய வர்றது தெரியும். அது வந்து கடிகார முள்ள நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 3:00 அதேபோல 7:00, 11:00 இது வந்து அந்த பைலுடைய மாஸ் இருக்கக்கூடிய குஷனுக்கான லொகேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சதை வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. ஓவர் த பீரியடுக்கு அப்புறம் இப்படியே விடுறனால என்ன ஆகுதுன்னா, அது ப்ரொலாப்ஸ் ஆயி வெளிய வரக்கூடிய 3 ஸ்டேஜ்க்கு வர்றாங்க. எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ல பெயின் இருக்காது. இன்டர்னல் பைல்ஸ்லயும் பெயின் இருக்காது. உங்களுக்கு வந்து எப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறீங்களோ, அந்த இடத்துல வாதம் அது ஏஜ் பீப்பிள்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறப்ப பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் சிம்ப்டம்ஸா நம்ம வந்து கண்டிப்பா. எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா. இந்த ஆனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. இத பத்தி பெருசா யாரும் பேசினது கிடையாது. இதனுடைய எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? அத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். அதாவது இன்னைக்கு வந்து இந்த மலக்குடல பத்தி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போணும்னாவே எல்லாருக்குமே ஷை தயக்கம். பண்றாங்க. ஆமா. ஏன் அப்டின்னா, அது ஒரு பிரைவேட் பார்ட் இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ். கண்டிப்பா இத வந்து ஆரம்பத்தில நீங்க இத வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண தான் செய்யணும். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து சின்ன சின்ன கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நெக்லிஜென்ஸ் பண்றது வந்து பெரிய டிசீஸ். அதாவது கேன்சர் மாரி சில சிம்ப்டம்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன் நான் போய் டாக்டர பார்க்கணும் அப்டின்னு அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆரம்பத்தில நீங்க வந்து புரோட்டோஸ்கோப் அப்டின்றது வந்து ஆனல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஏன் அப்டின்னா, வெளிப்பக்கமா நீங்க பார்க்கக்கூடியது இந்த லெவல் வரைக்கும் தான் நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இந்த எவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு அப்டின்றத புரோட்டோஸ்கோப்ல வந்து நம்ம பார்ப்போம். அப்போ அத அசஸ்மென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல தெரியாத வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொலனோஸ்கோபி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்றோம். ஸோ முதல்ல கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றப்பவே பெர் ரெக்டம் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு, அத தாண்டி புரோட்டோஸ்கோப் பண்ணோம்னாவே பாதி சிம்ப்டம்ஸ் என்னன்றது அவங்க சொல்லக்கூடியது டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ நம்ம பண்ண முடியும். ஏன்னா, அவங்க பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபிஷருக்கான சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து மலக்குடல் சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, பைல்ஸ்ன்னு சொல்லி காலங்காலமா அது ஒரு ப்ராப்ளமா இருந்தது. இது சொல்றதுக்கு நெறைய பேர் ஷை பண்றாங்க. கண்டிப்பா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு வியாதியெல்லாம் கிடையவே கிடையாது. இது தயக்கப்படவே கூடாது. இன்னைக்கு வந்து குடல்ல, உடம்புல வந்து எப்படி இருக்குதோ, அந்த மாரி ஒரு பகுதி தான். இத வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறனால, கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிசீஸஸ் வந்து ஈஸியா வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வயிற கிளீன் பண்ணக்கூடிய ஒரு எனிமா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து யாருமே அத பண்றதே கிடையாது. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதே வந்து ஒரு பழக்கமா இருந்தது. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த காலத்தில வந்து பெரிய அளவுக்கு இந்த வியாதிகள் கிடையாது. ஸோ ஆக மலக்குடல்ல வந்து பரிசோதனை வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். அது புரோட்டோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பண்றப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியா என்ன டிகிரி ஆஃப் பைல்ஸ் இருக்கு, இல்ல ஃபிஷர் இருக்கு அப்படின்றது, இல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணத விட புதுசா ஏதாவது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்றத நாங்க வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ ஈஸியா குடுக்க முடியும். ஸோ நீங்க சொன்ன இந்த எக்ஸாமினேஷன் வந்து இப்போ பைல்ஸ் இருக்கிற மாரி எங்களுக்கு தெரியுது அப்படின்றவங்க தான் பண்ணிக்கணுமா? இல்ல ஜென்ரலாவே ஒரு செக்கப்பா இத பண்ணிக்கலாமா சார்? அதாவது இன்னைக்கு வந்து டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து பசியே எடுக்கல.
மோஷனே மாட்டேங்குது. 2 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போறேன். இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எதனால நடக்குது? இந்த ப்ராப்ளம் எதனால இருக்கு? அப்படின்றத ஆரம்பத்தில பண்றது நல்லது. எல்லாருமே பண்ணணுமான்னா அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கு. மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில நீங்க பண்ணீங்கன்னா, சர்ஜரி லெவல்ல தேவையில்ல. ஸோ ஈஸியா நான் சொன்ன கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணிட்டு, என்னென்ன ஃபுட்ட நீங்க மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றப்பவே, அவங்களால ஈஸியா வந்து குணமாக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆயுர்வேத முறைப்படி இந்த பைல்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான மருத்துவ முறை எவ்வளோ நாள் எடுக்கும்போது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சார்? அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? முதல்ல ஹெர்பல் மெடிசின்ஸ் நம்ம குடுப்போம். அது ஒரு 2 வாரம் ஃபாலோ பண்றப்ப, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா, ஃபுட்டு, டயட் இதிலயே வந்து கொண்டு போயிடலாம். இத தாண்டி சிட்ஸ் பாத் பண்ணுவோம். அதாவது ஒரு வெந்நீர்ல வந்து ஒரு மெடிகேட்டட் பவுடர்ஸ் போட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் உட்கார்றப்ப, ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய வீக்கங்கள், இருக்கக்கூடிய ஹெமராய்ட்ஸ்லாம் இதிலயே வந்து குணமாயிடும். ஸோ, அப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லயே அவங்க வந்து நம்மட்ட பார்த்தாங்க அப்படின்னா, அறுவை சிகிச்சை வரைக்கும் தேவையில்ல. இல்ல நம்ம ஆயுர்வேத முறையில இருக்கக்கூடிய ஷாரகர்மான்ற ப்ரொசீஜர் பண்ற வரைக்கும் கூட போக தேவையில்ல. ஸோ, அது ஃபர்ஸ்ட் லெவல். இது நம்மளோட கிளினிக்லயே பண்றோம். கிளினிக்லயே பண்றோம். ஸோ அடுத்த கட்டமா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்னலாம் இருக்கும் சார்? ஸோ, இப்போ இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து அவங்கள நம்ம மெடிக்கல் மேனேஜ்மென்ட் நம்ம பண்ணோம். ஹெர்பல் மெடிசின்ஸ் நம்ம குடுத்தோம். அந்த மெடிசின்ஸ் குடுத்தும் அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகலன்ற பட்சத்தில, அவங்களுக்கு வந்து எளிமையான அறுவை சிகிச்சை முறைகள், நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஷாரகர்மா அப்படின்றது. நம்ம வந்து கிளினிக்கலா வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு, அவங்களுடைய என்ன டிகிரி ஆஃப் பைல்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்க்கான டைம். அடுத்த ஒரு 1 ஹவர்ல அவங்க நார்மல் லைஃப்ப லீட் பண்ணலாம் மேடம். ம், ம். ஓகே. இப்ப நம்ம இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு பேசும்போது, பொதுவா வந்து இந்த எல்டர் பீப்பிள்க்கு தான் நம்மனால பார்க்க முடியுது. ஆனா இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற கான்ஸ்டிபேஷன யாருமே வந்து கவனிக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். குழந்தைகளுக்கான இந்த மலச்சிக்கல் பிரச்சனைய நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது பல நோய்கள்ல இருந்து ஒரு தீர்வு தரும்? நல்ல கேள்வி மேடம். ஏன்னா, ஆரம்பத்தில வந்து எல்லாருமே வந்து நீங்க சொன்ன மாரி வயசானவங்களுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஆனா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட் கல்ச்சர். எல்லாமே பீஸா, பர்கர் இந்த மாரி பன், பிஸ்கட் இதே நெறைய சாப்பிட்டுருக்காங்க. ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட்டு ஃபைபர் இல்லாம எடுக்கிறப்ப, உள்ளுக்குள்ள இன்டெஸ்டைன்ல வந்து செரிமானம் ஆகாப்ப, இந்த மைதா லெவல் அதிகமாகறப்ப, அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய குடல் பகுதியில இருந்து வெளிய மலம் போறது கிடையாது. ஸோ, நீங்க சொன்ன மாரி 2 வயசுலேருந்து 5 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் நம்ம கிளினிக் வராங்க. ஏன் அப்டின்னா, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எனக்கு நெறைய வந்து டெய்லியுமே மேகி தான் பிடிக்குதுன்னு ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் குடுக்குறது. இல்ல வந்து எனக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ், பரோட்டா தான் வந்து பிடிக்குது அப்டின்றது வந்து இது பண்றது. ஸோ, சாக்லேட்ஸு இந்த மாரி கிரீம் பிரெட்டு, கிரீம் பன்னு ஒரே மாரி இருக்கக்கூடாது. நெறைய ஃப்ரூட்ஸ் குடுக்கணும். நார் சத்து நெறையா இருக்கணும். தண்ணி நெறையா குடிக்கணும். ஸோ, இதெல்லாம் ப்ராப்பரான டைம்க்கு தூங்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்தாங்கனாவே, கூடுமான வரைக்கும் இந்த பைல்ஸ் வந்து குழந்தைங்கள்ல வந்து நெறைய பழங்கள் குடுக்குறப்ப தவிர்க்கப்படுது மேடம். ஓகே. ஸோ இந்த நார்ச்சத்து காய்கறிகள், பழங்கள் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அடுத்த கட்டமா இந்த தண்ணி குடிக்கிறது. இன்னைக்கு நெறைய பேர் வந்து பண்ணாத ஒரு விஷயம் அதுதான். ஸோ இந்த தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது கான்ஸ்டிபேஷனுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப குடுக்கும் சார்? கண்டிப்பா மேடம். ஸோ, முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து குறைஞ்சது 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். யாராவது குடிக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஸோ, கண்டிப்பா சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ வந்து தண்ணி குடிக்கணும்னு சொன்ன உடனே, சாப்பிட்ட உடனே ஓவரா தண்ணி குடிக்கிறதும் இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு மெயினான காரணம். இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டோம்னா, இந்த குடல் வந்து அதுக்கான ஸ்பேசஸ் கிரியேட் ஆகும். அப்போ ஆகாரம் சாப்பிடுறோம். தண்ணி இடையில இடையில இப்போ குடிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த மாரி சாப்பிடவே கூடாது. ஆயுர்வேதத்தில அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஃப்ளேம் இருந்துகிட்டே இருக்கு. அத நீங்க வந்து அதுக்கு மேல 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 ஒரு கட்டைய வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அது பர்ன் ப்ராப்பரா ஆகாது. ஸோ, நீங்க வந்து சாப்பிடுறப்ப தண்ணியே குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் இடைவேளையில காலையிலேருந்து ஈவினிங்குள்ள நீங்க குறைஞ்சது ஒரு 3 லிட்டராவது தண்ணி குடிச்சிருக்கணும். அப்பதான் அந்த உணவுக்கூழ் வந்து ப்ராப்பரா செரிமானமாகி, அது மலக்குடலுக்கு போறப்ப, அதில இருக்கக்கூடிய நீர் சத்து வெளிய போறதுக்கு, உடம்புல வந்து அந்த கழிவுகள நீக்கிறதுக்கு பயன்படும். இப்போ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நம்ம பேசும்போது, ஒரு நாளைக்கு ஒரு தடவ கூட மலம் கழிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுல பிரச்சனை. ஆனா ஒரு சிலவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவைக்கு மேல குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிற பழக்கம் அப்படின்றது நெறைய பேருக்கு இருக்கும். இது சரியான முறை தானா? ஏன்னா கான்ஸ்டிபேஷன்ல மலம் வரலன்றத நம்ம பெரிய விஷயமா பேசுறோம். இதுல தொடர்ந்து சாப்பிட்ட உடனே, இல்ல வெளியில போணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு அந்த அர்ஜ் வரத நம்ம பார்க்குறோம். இது ஒரு வியாதி தானா? இத கவனிக்கணுமா சார்? கண்டிப்பா கவனிக்கணும் மேடம். அதாவது ஒரு நாளைக்கு 1 முறை மலம் போறதுன்றது ஓகே. 2 முறை போலாம். காலையில 1 முறை, ஈவினிங் 1 முறை போலாம். சாப்பிட்ட உடனே மலம் போகுது.
தண்ணி குடிச்ச உடனே, டீ குடிச்ச உடனே 2 முறை போகுது. இப்போ அடிக்கடி போறது. 4 முறை மோஷன் போனா தான் எனக்கு மோஷன் போன மாரி இருக்கு. இல்ல சாப்பிடுற ஒவ்வொரு டைமுக்கும் இந்த மோஷன் போகுது அப்படின்னா, இது ஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ்க்கு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்மோக் பண்ண உடனே டாய்லெட் போணும், டீ குடிச்ச உடனே போணுன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஒரு விதமான இரிட்டேஷன் குடலுக்குள்ள இருந்து, அது ஒரு புண்ணு வந்து இருந்துகிட்டே இருக்கனால, அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே இந்த போணுன்ற அர்ஜஸ் வருது. இத வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி பேஷண்ட்ஸ் கண்டிப்பா வந்து டாக்டர பார்த்தே ஆவணும். ஸோ, அவங்க கண்டிப்பா கொலனோஸ்கோபி எக்ஸாமினேஷனோ, புரோட்டோஸ்கோபி எக்ஸாமினேஷனோ பார்த்து, அவங்களுடைய புண்ண வந்து ஆரம்பத்திலே வந்து ப்ராப்பரான ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா, அந்த தொந்தரவு வந்து ஈஸியா ஹீல் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயி காம்ப்ளிகேஷன் ஆஃப் டிசீஸஸ்க்கா போயிடும். சோ இதனுடைய அடுத்த நிலை அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா மேடம். இப்ப வந்து கிரான்ஸ் டிசீஸ், கேன்சர் மாரி கூட மாறுறதுக்கு நெறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா. சோ மலம் போல அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீக்வென்ட்டா ஃப்ரீக்வென்ட்டா போனாலுமே போனாலும் அதுவும் ஒரு பிரச்சனை பிரச்சனை தான். தான். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பைல்ஸ்க்கு வந்து ஆயுர்வேத முறைப்படி அறுவை சிகிச்சை எப்படி ஒரு நிரந்தர தீர்வா அமையுது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி மேடம்.